எனது அருமை நண்பர் எஸ் சூர்யா அவர்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவரை மாதிரி ஒரு நல்ல எண்ணமும் மனமும் கொண்ட மனிதர்களை நான் வந்து இந்த திரையுலகில் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதுக்காக சொல்லலை, எவ்வளோ உதவிகள் எத்தனையோ பேருக்கு சைலண்டாக சொன்னதை செய்கிறவர். நாணயம்னா நாணயம், அன்னை ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு ஒரு 50 தடவை எனக்கு சொல்லியிருப்பார். சார் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரலாட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுங்க, நான் வருவேன். ஏன்னா என்னுடைய டாக்டருடைய ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு ரொம்ப அவங்களுடைய அரங்கேற்ற விலைக்கு வரலன்னுட்டு ரொம்ப அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். சார் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்ருக்கேன், நான் அதை அந்த நேர்த்திக்கடன் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தார். சார் ஒரு சரியான நேரம் வந்திருக்கு, இந்த நேரத்தில் உதவி பண்ண முடியுமா, அவருடைய படத்துக்கு நீங்கள் இப்படி ஒரு ட்ரெய்லர் வெயிட்டலாக உங்களால் ரிலீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன். நேற்று ஈவினிங் கேட்டேன், காலையில் வந்து வாரம் சார் அப்படின்ட்டாரு. உடனே வந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கிறாரு. ஏன்னா அவரை மாதிரி ஒரு டெக்னீஷியன் சவுத் இந்தியாவில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தெலுங்குலேயும் சரி தமிழ்லையும் சரி அவ்வளோ பெரிய வெற்றிகளை கொடுத்தவர், அவ்வளோ பெரிய கண்டினியூவாக ஹிட்டு கொடுத்தவர், நல்ல டெக்னீஷியன், எல்லா கலையும் தெரிஞ்சவர். போட்டு அவர் ஆஃபீஸில் போனால் அவரே நின்றுட்டு அப்படியே மியூசிக்கில் போட்டு டப்பு 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 அப்படியே உடனே கம்போஸ் பண்ணுற அந்த ஆற்றல் கொண்ட ஒரு அருமையான மனிதர். அப்படிப்பட்டவர் வந்து இந்த விழாவுக்கு இன்றைக்கி வந்து இந்த படத்தை ட்ரெய்லரை வெளியிடக்க வந்திருக்கிறாரு. சத்தியமாக ரொம்ப நன்றி சார். உண்மையிலே சின்ன படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதனுடைய பெருந்தன்மை மனசு வந்து எல்லாருக்கும் வராது. அதுக்காக திரும்ப வருமுறை உங்களுக்கு நன்றி. அதே மாதிரி அதுக்கு அதே எளிமைக்கு அதிகமாக அவரை சொல்லலாம். பேரரசு அவர்கள் கண்டினியூவாக 3 ஹிட்டு கொடுத்தவங்களை யாராவது இவ்வளோ எளிமையாக பார்க்க முடியுமா? சிவகாசி, திருப்பாச்சி, அப்புறம் திருப்பதி 3 படங்கள் தொடர்ந்து ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கமர்ஷியல் கிங்குன்னு சொல்லுவாங்க அவரை. அப்படிப்பட்ட ஒரு கமர்ஷியல் கிங். எந்த ஒரு விழானாலும் நமக்கு போகிறக்கு டைம் இல்லைன்னா உடனே அவருக்கு ஒரு ஃபோன் அழைப்பு கொடுத்தாலே போதும். ஏன் சார் அதெல்லாம் என்ன இருக்குது சார், நேரடியாக வரட்டுமா சார், ப்ரொடியூசர் வர சொல்லிட்டு, இல்லை வேண்டவே வேண்டாம், நான் வந்துடுறேன் சார் அப்படின்னுவார். அப்படி ஒரு பண்பானவர், எளிமையானவர். இன்றைக்கி அந்த எளிமையிலிருந்து இறங்காமல் அவ்வளோ ஒரு வெற்றியை கொடுத்த பிறகு தலக்கு நல்லாத இருக்கிற ஒரு அன்பானவர். அவருடைய வெற்றிகள் இன்னும் சீக்கிரத்தில் பல வெற்றி படங்களை கொடுக்கக்கூடிய ஆயத்தத்தில் இருக்கிறாரு. அவர் இந்த விழாவுக்கு வருகை தந்தமைக்கும் உண்மையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றபடி இந்த விழாவிற்கு வருகின்ற அருமை சகோதரர் அண்ணன் அன்பாலய பிரபாகர் அவர்கள், ரவி பாரதி அண்ணன் அவர்கள், மற்றும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருடைய சன் செங்குட்டன் அவர்கள், சர்மிளா அவர்கள், நரேன் அண்ணன் கூட அப்படி தான் நேற்று போனேன். அவர் என்னுடைய புலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. என்னென்ன புலி படத்தில் நீங்கள் இங்கே ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை சார் ஒரு சின்ன ஒரு இதுக்காக நடந்துகிட்ருக்குன்னு சொன்னேன். உடனே அவரும் வந்திருக்காரு. செல்வா என்னுடைய நீண்டகால நண்பர், ஆரம்பத்திலேருந்து எஸ்சிசி சார் கூட நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். சர்மிளா மேடம், ராதா மேடம் மற்றும் இந்த நடன மாஸ்டருங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று சொல்லணும், இந்த இடத்துல திருட்டு சீடி ஒவ்வொரு வாரத்துக்கு 5 படங்களுக்கு வரக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு இளைஞர்களுடைய போட்டிக்கு மத்தியில் ஒரு சவாலாக வந்திருக்கிறாரு ராதா பாரதி அவர்கள். அவருடைய துணிச்சலையும் அவருக்கு ஒரு ஃபயர், எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க திங்கிங் நல்லா எழுதிக்கிட்டே இருப்பார், டயலாக்கில் ரொம்ப நாலேஜ் உள்ளவர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல திறமைசாலியோடைய படத்தை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 100 தியேட்டர்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக 22ஆம் தேதி ஒரு வெற்றிகரமான படமாக இதை ரிலீஸ் பண்ணுவோம். திரும்ப சொல்கிறேன், வெற்றி வந்து உங்கள் கையில், நம்மளுடைய மீடியா கையில் தான் இருக்குது. எனக்கு நிறைய டைட்டில், ஒரு 10 டைட்டில் இந்த என்னுடைய விஜய் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த படத்துக்காக ஒரு 10 டைட்டில் எழுதி காட்டணும். அப்போ விஜய் அவர்கள் அந்த 10 டைட்டிலில் ஒன்று டிக் அடித்தார். டிக்கு அடித்த டைட்டில் பார்த்தா எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இந்த டைட்டில் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு திங்கிங் பண்ணி பார்க்கும்போது, சார் இது ஒரு முக்கியமான ஆள் கையில் இருக்குது, கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு டவுட்டாக சொன்னேன். அப்போ அதை விட்டுருங்க அப்படின்னாரு. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்காம நேரடியாக, ஏன்னா யார்கிட்டையும் இருக்கிற டைட்டில் வாங்கக்கு விஜய் அவர்கள் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வேறு டைட்டில் பார்ப்போம் அப்படின்னு வேறு 1-2 டிக் பண்ணார். இருந்தாலும் அவர் முதல்ல டிக் பண்ண ஒரு டைட்டிலை விட்டுறக்கூடாதுங்கிறக்காக, ஒரு மனசு ஆறுதலுக்காக நான் வந்து எஸ் சூர்யா அவர்கள்ட்ட போய் கேட்டேன். சார் இப்படி ஒரு டைட்டில் நாங்கள் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். விஜய் சார் பேரை சொல்லலை, விஜய் சார் படத்துக்கு தானே எடுத்துக்கிடுங்க சார் அப்படின்னாப்புல. எடுத்துக்கிடுங்கண்ணே, வச்சுடுங்கண்ணே, நாளைக்கு டிக்ளேர் பண்ணுங்கண்ணே அப்படின்னாரு. அப்போவே உடனே ஒரு பேப்பர் எடுங்க, டக்கு எழுதினார். நாங்கள் தூக்கிட்டு பண்ணி கிழிச்சு பேப்பர் லெட்டர் பேரில் எடுத்து கொடுத்தாரு. இப்படி ஒரு அதாவது ஏதாவது என்ன அப்படின்னாரு. சார் ஏதாவது ஒன்றும் வேண்டாம், இந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு அந்த லெட்டர் பேரில் உடனே அவர் புலிங்கிற டைட்டில் தந்தவர் அவர் தான். அந்த நேரத்தில் அவருக்கு இந்த மேடையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். புலி டைட்டில் தந்த எஸ் சூர்யா அவர்கள் என்றென்றும் நீடூடி வாழ வேண்டும் என்று இந்த மேடையில் தெரிவித்துக்கொண்டு அந்த டைட்டில் தந்தமைக்காக மீண்டும் ஒருவரை நன்றி சொல்லிவிடுறேன். நன்றி, வணக்கம். பீட்டர் செல்வகுமார் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் நான் வந்ததுக்கு அவர் தான் காரணம்.
அவர் ஒரு ஃபங்க்ஷன் என்ன அவர் வந்து நான் செஞ்சது சொன்னார். அவர் எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு நான் எப்படி சொல்கிறது. இதில் வந்து நட்பில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறது. என்னுடைய இசை ரிலீஸுக்கு 2 நாள் என் கூட இருந்து எவ்வளோ பெரிய மாரல் சப்போர்ட், ஒரு 2 ஏரியாவும் முடித்து கொடுத்து என் பக்கத்தில் இருந்து அவ்வளோ தூரம் உதவி அவர் செஞ்ச உதவி அவர் சொல்ல மாட்டேன்றாரு. ரொம்ப ஒரு நல்ல மனிதர் டெஃபினட்டாக. அப்போ சொன்னார் இந்த மாதிரி, சார் போன தடவை அவருடைய டாக்டருடைய அரங்கேற்றம் ஒன்று ராமநாதன் சார், அவங்க மிஸ்ஸஸ் ராமநாதன் சார் வந்து அந்த ப்ரோக்ராமை அவங்க ஸ்கூல் நடத்தி அதை விழாவை நடத்தினாங்க. அதுக்கு நான் போக முடியாமல் ஹைதராபாத்தில் மாட்டிக்கிட்டேன். சரி, நான் யாருக்காவது ஃபோன் அடித்து எப்படியாவது வர சொல்லி அனுப்பிச்சி விட்றலான்னு அங்கேருந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒன்றும் முடியலை கடைசி வரைக்கும். சரி, என்னடா பீட்டு சார் இருக்குது, நம்ம கூப்பிட்ட நேரம்லாம் போக முடியாமல் போயிடுது அப்படின்னு. சார் நீங்கள் மத்தியானம் அவர் சொன்னார், நாளைக்கு நேற்று சொன்னார், இன்றைக்கி தான் ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் கூப்பிட்டாரு, எப்போ வரணும் எங்கே வரணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாரையும் இப்படி ஒரு விழாவில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். கதாநாயகன் அப்படின்னா எல்லோருமே கதாநாயகர்கள் தான் இந்த உலகத்தில். நமக்குள்ள ஒரு ஹீரோவை பார்க்கணும், அவ்வளோதான். அது ஸ்க்ரீனில் வந்தால் மட்டும்தான் இல்லை, ஸ்க்ரீனில் வராட்டி கூட ஆஃப் ஸ்க்ரீன் ஹீரோஸ்ன்னு நிறையா பேர் இருக்காங்க உலகத்தில். ஆன் ஸ்க்ரீனுக்கு வரணும்னு நிறையா பேர் போராடுறாங்க. இன்றைக்கி ஒரு புதுமுக நடிகராக அந்த பையன் வந்திருக்காரு, வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக எனக்கு நான் சாங் பார்த்தேன், ஒன்று டப்புன்னு ஒன்று படித்து ரொம்ப நல்லா மண் வாசனையுள்ள ஒரு நடிகனாக வருவீங்கன்னு எனக்கு தோணுது. நல்லா ஒரு என்ன சொல்கிறது, அதாவது சன் ஆஃப் த சாயில், அது அந்த 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 லுக் இருக்குது. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அது நல்லபடியாக அமையும்னு நான் நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு ஹீரோ உங்கள் அப்பான்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக அந்த பெரிய ஹீரோ வந்து தான் பையனை ஹீரோவாக பார்க்கணுன்னா ஒரு கனவுகளோடையும் ஒரு 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 ஹோப்போடையும் இந்த விழாவை நடத்துகிறாங்க. டெஃபினட்டாக இந்த படத்தில் ஒரு நல்ல அடி எடுத்து வைத்து இன்னும் மிகப்பெரிய இடத்தை நீங்கள் அடையணும் அப்படின்றது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி. பேரரசாருக்கு அவர் என்னோடய ஃப்ரெண்டு, அவரோட இந்த ஸ்டேஜில் டைமை ஷேர் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷப்படுறேன். அப்புறம் நரேன் சார், அப்புறம் நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சார் இருக்கார். இஸ் அ மேன் ஆஃப் எனர்ஜி. அவர் எப்பொழுதும் அவர் சாங் பார்த்தீங்கன்னா ஃபுல் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு தூள் பறத்திக்கிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக அதே மாதிரி நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் சாங் நல்லா இருந்தது, ட்ரெயின் நல்லா இருக்குது. ஹீரோ வந்து ஒரு நல்ல மனம் மிக்க ஒரு ஹீரோவாக இருக்கார். டெஃபினட்டாக இப்படி ஒரு ஹீரோ இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய ஆளாக அவர் வருவார்னு சொல்லி நான் நம்புகிறேன். வைகாசி பிறந்தாச்சு அப்படின்ற ஒரு நல்ல பெரிய வெற்றியை கொடுத்து விட்டு இன்னும் நிறையா வெற்றி கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் காலங்கள் அவர் ராதா பாரதி சார் வந்து ஏதேதோ காரணங்களால் தள்ளி இருந்திருக்கிறாரு. மீண்டும் இந்த படத்தின் மூலம் அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்து நல்ல இன்னும் சிறந்த படங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் அவரை வாழ்த்துறேன். இன்றைக்கி என்ன இங்கே நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஸ்டேஜில் என்ன இங்கே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஹீரோயினாக பிரசாந்தோட கொண்டு வந்ததே ராதா பாரதி சார் தான். பட் என்ன அன்ஃபார்ச்சுனேட்டாக ஆயிடுச்சுனாக்கா, ஹீரோயினை நடிக்கும் போது சார் வேறு வாய்ப்பு எனக்கு கொடுக்கவே இல்லை. ஆனால் இப்போ அம்மா ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருக்காரு. அதான் சார்கிட்ட சொல்கிறேன், சார் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இதே மாதிரி பாட்டி கேரக்டருக்கு எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மதர் கேரக்டர்னோடனே எல்லாமே டல்லாக ஒரு காட்டன் சாரீ கட்டிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு அப்படி தான் நினச்சி போனேன். அங்கே போய் பார்த்தா அந்த ஹீரோயின் கெட்டப்லேயே எனக்கு ஒரு மதர் கேரக்டர் கொடுத்தாரு சார். உண்மையிலே ரொம்ப என்ஜாயபிளாக நான் ஆக்ட் பண்ணேன். அண்ட் எத்தனையோ டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணேன். இது வரைக்கும் 52 ஃபிலிம்ஸ் ஹீரோயினாக முடிச்சேன், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாத்துலேயும். பட் என்ன தான் இருந்தாலும் ராதா பாரதி சார் முன்னாடி நிற்கும் போது ஒரு பயம் தான். அது அங்கே வந்தாலே அவர் ஒரு சிங்கம் மாதிரி, இங்கே இருக்கிற மாதிரி ஒரு சாஃப்ட் டைரக்டர் இல்லை, அப்படியே இருப்பார். அது என்னென்னா ஷார்ட் ஓகே இல்லைன்னா கூட ஒரு அழகாக சிரிப்பார். அது சார்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இம்ப்ரெஸ் ஆகலைன்னா கூட டேக் சிரிப்பார். அப்போவே சார் 1 மோர் போய்க்கலாம் சார் அப்படின்னு போயிடணும். ஸோ வாட் ஐம் சேயிங், அவர் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உள்ள ஒரு மேன் ரைட் ஃப்ரம் டே 1 நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா இன்றைக்கி கூட நிறைய டைரக்டர்ஸ் வராங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, வாட்ஸ்அப்புன்றாங்க, மெயிலில் ஃபோட்டோ அனுப்புங்க, அது இதுன்றாங்க. டைரக்டர் சார் ராதா பாரதி என்னை பார்த்தது என் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஃபோட்டோகிராஃபில் தான். தலை நிறைய எண்ணெய் வச்சு ஜடை பின்னி
அதோட தான் ஃபோட்டோஸ் கொடுத்தோம். நேராக ஒரே தூரம் பார்த்தாரு. ஸ்க்ரீன் டெஸ்ட் இல்லை, ஆடிஷன் இல்லை, எதுவுமே கிடையாது. டைலாக் பேசுவியாமல் ஓகேம்மா நாளையிலேருந்து ஷூட்டிங்க்கு வந்துடு அப்படின்னு. ஸோ சச் அ கான்ஃபிடென்ட் டிரெக்டர். இன்றைக்கி நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் வர நியூ கமர்ஸ் இல்லை. வாட்ஸ்அப்பில் அனுப்புனாலும் இன்னும் 1 அனுப்புங்க, இன்னும் 5 அனுப்புங்கன்னு கேட்குற டிரெக்டர்ஸ் தான் இன்றைக்கி இருக்காங்க. ராதாபாரி சார் திருப்பியும் ஒரு நல்ல டிரெக்டராக வரணும். ஏன்னா அவர் மாதிரி கான்ஃபிடென்ட்டான டிரெக்டர்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ வாழ்த்துக்கள் சார், அண்ட் ஐம் ப்ரேயிங் ஃபார் யூ. நண்பர்கள் நட்பணி மன்றம் மேடை இருக்க நிறைய பேர் எனக்கு நண்பர்கள் தான். ராதாபாரி சார் நண்பர் தான். எஸ் சூர்யா சார், பிடி செல்வகுமார் சார், அவர் சொல்லவே தேவையில்லை, ஸ்ரீகாந்த் தேவ் சார். ஆமாம், உலகறிஞ்ச நண்பர் அவர். நாராயண் சார், இதே ஒரு நட்பு மன்ற மாதிரி தான் இருக்குது. பிடி செல்வகுமார் சார் அவரை பற்றி நாங்களாம் ஒரு குடும்ப நண்பர் மாதிரி, விஜய் குடும்ப நண்பர்கள் நாங்களாம். இன்றைக்கி ஒரு புலியை உருவாக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே புலி தான், திரும்பவும் அந்த புலி உருவாக்கிட்டு இருக்கார் அவர். எனக்கு நேற்று சொன்னார் நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது வந்துருக்கன்ட்டு. அவர் கூட்டம் அம்மா வராமல் இருக்க முடியாது, வந்து ஆகணும். அதுக்கு நான் நன்றி கடன்பட்டுருக்கேன். நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி, செங்குட்டன் சொன்ன மாதிரி, நம்மளும் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள ஆள் தான், கூச்ச சுபாவம் உள்ள ஆள் தான். படத்தில் தான் அப்படி இருக்கும், சுபாவம் ரொம்ப இதாக இருக்கும். எனக்கு அப்படி ஒரு உள்ள ஒரு பயம் வரும்போது நான் நினச்சிக்கிற ரெண்டு பேர் தான். ஒன்று டி ராஜேந்தர், அடுத்து எஸ் சூர்யா சார். இவங்க நினச்சாலே பயம் ஓடி போயிடும், பறந்து ஓடி போயிடும். அது மாதிரி சில ஒரு மனசு சரியில்லை அப்படின்னா டாஸ்மாக் போவாங்க. நம்ம போகிற இடம் எஸ் சூர்யா ஆஃபீஸ் தான். அவர் போய் டல்லாக போய் 1/2 மணி நேரம் பேசினா போதும், என்ன ஜெயித்துட்டுவார். சார் அப்படி அடிம்பார், இது போதும் சார் வந்துடுவேன், அந்த வேலையை ஆரம்பிச்சிடுவேன். அவர் ஃபுல் எனர்ஜி மேன். அவர் எப்போ டல்லானாலும் எஸ் சூர்யா நினச்சிட்டா போதும், நம்மளுக்கு தனியாக ஒரு தைரியம் வந்துடும். அதே மாதிரி நிறைய இயக்குநர்கள் ஹீரோவாக மாறி இருக்காங்க. பாக்கியராஜ் சார், சேரன் சார், இந்த மாதிரி நிறைய பேர், நிறைய இயக்குநர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த திரையுலகில் இயக்குனராக இருந்து நடிகராகி ஒரு நடிகருக்குள்ள முழு தகுதியும் உள்ள ஒரு இயக்குனர் நடிகர்னால் அது எஸ் சூர்யா தான். ஹீரோட டான்ஸ் விளையாடுவார். நான் வேந்திருப்பேன், என்ன இருந்தாலும் இந்த போட்டு போகிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு சீன் நடித்து தாங்குற பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கே அவ்வளவு யோசனைகள், அவ்வளவு பயம், என்ன ஆகுமோ, என்ன பிரச்சனை ஆகுமோ, இவ்வளோ தான் யோசிச்சு ஒரு சீன் பண்ணுறதுக்கே எனக்கு உள்ள அழுக்கிளம்புது. மனுஷன் உள்ளே பூந்து என்ன பற்றி அவர் இயக்குனர் ஃபஸ்ட்டு அவர் நடிகர் தான் ஃபஸ்ட்டு. சந்தர்ப்பத்தில் ஒரு இயக்குனர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்த படம் நடிச்சிட்டார். இப்போ அந்த ரகசியத்தை கேட்டுக்கிறேன், எப்படி சார் இந்த போட்டு போடுறீங்கன்ட்டு. நமக்கு கூட யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ சொன்னாப்புல புலி டைட்டில் தார வளர்த்துட்டாருன்னு. அந்த மாதிரி ஏழு டைட்டில் கையில் வச்சுருக்காரு. ஒரு டைட்டில் வச்சுட்டு கட்டி எழுதுறவன் தான் கொடுக்க பயப்படுவான். அவர் 100 டைட்டில் இருக்குது. ஒன்று புளி போனால் இன்னொன்று வந்து உட்காந்துடும் இந்த இடத்துல. அதனால் அவருக்கு வந்து அது வந்து அல்ல புரியாத அட்சய சுரவி மாதிரி அது. அதனால் அவங்க மாதிரி ஆளுக்கெல்லாம் எதுக்கு பேர் இப்போ தான் புளி அப்படின்னா இன்னொருத்தன் புளி வாழ்னு வச்சுருப்பான். புளி என் டைட்டில் தாங்கிறாப்புல. புலி பார்வை அது என் டைட்டு தான். துப்பாக்கி அது தெரியுமா பட்டிருக்காரு. ஒரு தூக்கி இன்னொரு வார்த்தை இருந்தாலே அது என் டைட்டில்னு டைட்டில் சம்பாதிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்குது. அந்த காலத்தில் டக்குன்னு டைட்டிலே கொடுத்தது. நானும் உங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் சார். ஆமாம், ஏன்னா எனக்கு டைட்டில் தேவைப்படுது. ஒரு டைட்டில் இருக்குது, எனக்கு ஒன்று தேவைப்படுது. இப்போ நன்றியை போட்டால் ஈஸியாக கிடச்சிடும் விட்டேன். அப்போ ரவி பாரத் சார் இப்போ சொன்னார், அவர் எங்கள் ஊர் பக்கம்தான். அவர் ராதாபாரி சார் கன்றமணிக்கம் சார், கன்றமணிக்கம் பணங்குடியெல்லாம் எங்கள் ஊர் ஏரியா. அதனால் எங்கள் ஒரு ஊருக்காரர் ஆகிட்டோம் நாங்கள். கண்டிப்பாக அந்த பர்சனை வந்து ஆகணும். அடுத்து கொஞ்சம் கூப்பிடுங்க சார், வந்துடுறேன். அப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா
அவரை சொல்லிட்டாங்க எப்போ ஒரு பார்த்தோன்னே அவர் ஜெயிக்கிறோம் பாரு, அதுக்கடுத்து மற்ற பேச்சு வணக்கம் குட் மார்னிங் அதெல்லாம் இல்லை, ஜெயிக்கிறோம் ஓகே. ஆமாம், அப்படியே பாசிட்டிவ் ஏற்றிடுவார். ஓகே அப்போ ஜெயிச்சுருவோம், நம்ம நம்பிக்கை வந்து ஜெயிச்சிருவோம். நம்ம சிவாஜி ஜெயித்தோம், பழனி ஜெயித்தோம், அப்படி ஜெயிச்சுட்டு வந்தோம், திரும்ப சேர்ந்து ஜெயிப்போம் சார். அப்புறம் இங்கே முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு நடிகர், இப்போ பார்த்தா விஜய் படத்தில் நடிச்சிட்டா போதும், அடுத்து அஜித் படத்தில் நடிச்சிட்டா, சூர்யா படத்தில் நடிச்சிட்டா அந்த நடிகர், அடுத்து சின்ன படம் கூப்பிட்டா நான் விஜய் படத்தில் நடிச்சிட்டேன், அஜித் படத்தில் நடிச்சிட்டேன், சூர்யா படத்தில் நடிச்சிட்டேன் அப்படின்னு தலை ஏறிக்கிட்டு புது ஹீரோ புது டேரக்டர் எல்லாம் கூப்பிட்டா வரதே இல்லை. ஏன்னா இங்கே இருக்குது, இவங்களே விஜய் நினச்சிக்குவாங்க, இவங்களே அஜித் நினச்சிக்குவாங்க, இவங்களே சூர்யா நினச்சிக்குவாங்க. இப்படி இருக்க காலகட்டத்தில் ரஜினி படத்துலேயே நடித்தாலும் அடுத்து ஒரு புதுமுக நடிகர் நடிக்கிற படத்தை கூப்பிட்டா வர ஒரே நடிகர் இப்போ நரேன் சார் தான். நான் ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் சொன்னேன், எல்லாம் சொன்னாங்க சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்னா, அந்த சப்போர்ட்டிங் அப்படிங்கிற உண்மையான அர்த்தம் அவர் தான். அவர் தான் உண்மையான சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட். நிறைய புது டைரக்டருக்கு, புது தயாரிப்பாளருக்கு, புது புது சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் அவர் சப்போர்ட்டிங்காக அன்றைக்கி நடிச்சுருக்காரு சார். நன்றி சார், இது திரையுலக சார்பாக நான் நன்றி சார் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்து இயக்குனர் ராதா பாரதி சார், அதை பற்றி எல்லாம் சொல்லிட்டாங்க. வைகாசி பிறந்தாச்சுன்ட்டு ஒரு பெரும் வெற்றியை கொடுத்தவர். இந்த மேடையில் நான் பார்த்து சந்தோஷப்படுற ஒரு விஷயம், அவர் வைகாசி 10 வருஷமா சார், ஆமாம் வைகாசி பிறந்தாச்சு ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த படத்து தயாரிப்பாளரும் அந்த படத்து இயக்குனரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. இது வந்து சினிமாவில் ரொம்ப அபூர்வம், அது அதிசயம். அப்போ அந்த டைரக்டரை இன்னைக்கு கூப்பிட்டா வந்து உட்காராருன்னா அந்த ப்ரொடியூசரு அவர் தான் டைரக்டர், உண்மையான டைரக்டர் அவர் தான். எனக்கு ஒரு நிறைய ஆதங்கம் இருக்குது, தயாரிப்பாளர் இயக்குனர் ப்ரொடியூசர் இயக்குனர்னு வார்த்தை இருக்குது. ஒரு ப்ரொடியூசருக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுத்த ஒரு இயக்குனருக்கு தயாரிப்பாளர் மரியாதை கொடுக்கணும், அவங்கள மதிக்கணும். ஃபஸ்ட்டு 5 கோடி 6 கோடி டெபிசிட்னு ஆகி போகிறோம், அந்த படம் ஓடிடும், அவர் தான் பெரிய டைரக்டர், திரும்ப அந்த டேரக்டர் போவாங்க. ஆனால் ப்ரொடியூசருக்கு 5 கோடி 6 கோடி லாபம் இருக்கும், அந்த படம் சுமாராக போச்சுன்னா அந்த டேரக்டரை தூக்கி அப்படியே டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. இது சினிமாவில் இன்றைக்கி நடைமுறையில் இருக்கிற விஷயம் இது. அதனால் யார் ப்ரொடியூசர் சம்பாதிக்கணும், ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைக்கணும் எந்த இயக்குனர் பாடுபடுறாங்களோ அந்த இயக்குனர் தயாரிப்புலாம் மதித்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சினிமா என்றைக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் ராதா பரேஷ் சார், சில திறமையான இயக்குனர்கள் வந்து சூரியன் சந்திரன் மாதிரி, சூரியனுக்கும் ஒரு சந்திர கிரகம் வரும், சூரிய கிரகம் வரும், சந்திரனுக்கும் ஒரு சந்திரன் வரும், அது கொஞ்ச நேரம் தான் அந்த சேடம். அந்த கிரகணம் பிடிக்கிறதுனால சூரியன் காலின்னு அது பவர் போச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த கிரகணம் போனதுக்கப்புறம் திரும்ப சூரியன் பவரை காட்டும், சந்திர கிரகணம் போனதுக்கப்புறம் சந்திரன் அப்படி திறமையை காட்டும். அதே மாதிரி தான் ராதா பாரதி சார் மாதிரி திறமையான இயக்குனர்கள். இடையில கிரகணம் பிடிச்சிச்சு, இப்போ போயிடுச்சு, திரும்பவும் சூரியன் தான் வரும், திரும்பவும் சந்திரன் தான் வரும், திரும்பவும் ஒரு திறமை இந்த படத்தை வெளிப்பட்டுருக்கு, திரும்ப மிகப்பெரிய வெற்றி அடைவார். அப்போ அந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம், பார்க்கும்போது இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு ஒளிப்பு ரொம்ப குளிர்ச்சியாக ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. செல்வா சாருக்கு வாழ்த்துக்கள். எச் சூர்யா வாயில் சொல்லிட்டாரு, ஹீரோ வந்து மண் வாசனோடு இருக்காருன்னு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேட்டிவிட்டியான ஒரு ஹீரோன்னு. அதுக்கு இப்போ ஆளை காணோம். நம்ம எல்லாருமே கோட் சூட்டு போட்டே நடந்துகிட்டு இருந்தால் போய் நேட்டிவிட்டி ஆள் கிடைப்பாங்க. நீங்கள் சீக்கிரம் கோட் சூட்டு போடாமல் கொஞ்ச நாள் நேட்டிவ் நடிச்சுட்டு அப்புறம் கோட் சூட்டு போட்டு நடிக்கலாம்.
பெரிய வர எனக்கு வாழ்த்துக்கள். திரு ராதா பாரதி அவர்கள் ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு பேரை கேட்குறது மாதிரி சொன்ன மாதிரி ஃபோன் வந்தது. சரி பேசுகிறேன்ட்டு பேசணும். அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை தந்தவர். நிறைய நடிகர்களை அறிமுகப்படுத்தி இன்றைக்கி பெரிய பெரிய இடத்துல இருக்கிறாங்க. அவருடைய ரீஎன்ட்ரி அப்படின்போது அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது. அடுத்து செங்குட்டுவன் கூட தான் முதல் ஷாட்டு எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. செங்குட்டுவன் வந்து அந்த ஒரு சிரிப்பு, அமைதியான சிரிப்பு, அப்பா சொல் மீறாதவர், ரொம்ப சின்சியரான ஒரு தம்பி. அதுக்கப்புறம் திரு மாதேன் சார் சொல்லணும். அவ்வளோ ஒரு அடக்கமாக அவ்வளோ சின்சியராக, அதாவது ஒரு படப்பிடிப்பில் அவரும் வந்து தான் ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் ரொம்ப சாதாரண ஒரு ஸ்பெக்டேட்டர் மாதிரி இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அப்புறம் கேமராமேன் செல்வன் ரொம்ப பொறுமையாக என்ன மாற்றி சொல்லலாம். ராதாபாரதி சார் வந்து காட்சியை ஒன்று சொன்னார்னா அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவார், நடித்து காமிப்பார். பயமாக இருக்கும். சார் நான் இப்படிலாம் நடிக்கவே முடியாது சார், எனக்கு வராது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இல்லை உங்களுக்கு வர்றதை பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு ரொம்ப சின்சியரான டீம். காலையிலேருந்து சாயங்காலம் வரும் ஓடி பரபரப்பாக அதை கண்ணன் எப்பவுமே பின்னாடி ஓடிட்டே இருப்பார். ராதாபாரதி சார் ஒரு சீன் சொல்லி பார்க்கணும், அப்படியே அப்படி ஒரு ஒரு உணர்ச்சி பிழம்பாக நிற்பார். அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு இனிமையான ஒரு நண்பர். தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது அவர் நடிச்சிருக்காரு வில்லனெல்லாம். இப்போ அவர் ஒரு ரொம்ப இனிமையான மிஸ்டர் பிரபாகரன் சார். எனக்கு வந்து அன்பாலயா பிரபாகரன் சார் வந்து இவ்வளோ சிம்பிளாக ஒருத்தரால் இருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து அவரை பார்த்து நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு அருமையான வாய்ப்பை வந்து இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. மேலும் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். இது செங்குட்டுவனுக்காகவும் அவருடைய தந்தையாருக்காகவும் திரு ராதா பாரதிக்காகவும் இந்த படம் வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம். நண்பர்களின் நற்பணி மன்றம் வந்து ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கணும் என்று கண்டிப்பாக இருக்கும். அந்த மேடையில் இருக்கும் எங்கள் டைரக்டர் பேரரசு சார், சூர்யா சார், நரேன் சார், நம்ம ஹீரோ, அப்புறம் பிரபாகரன் சார், ராதாபாரதி சார், அப்புறம் நம்ம கேமராமேன், நம்ம ஷாலினி மேம், அந்த அம்மா, எல்லாருக்கும் நன்றி. அந்த மெயினாக நம்ம பிடி செல்வகுமார் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு ஜாலியான ஒரு லவ் சப்ஜெக்ட் இது. பாடல்கள் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. நம்ம அண்ணன் சூப்பராக எழுதியிருக்காரு ஒரு பாடல். அண்ணா வாங்கினேன், அண்ணனுக்கு வெயிட்டாக கரகோஷம் கொடுங்க. ஏன்னா அண்ணன்லாம் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அவர் எழுதி நான் மியூசிக் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ணன் எழுதி நான் பண்ணது. இந்த படத்தில் வந்து ஒரு புதுசாக ஒரு சிங்கர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க யாருன்னா ஒரு ஃபீமேல் சிங்கர். அவங்க வந்து யாரும் இல்லை, சொர்ணாலதாவோட அண்ணன் பொண்ணு. அதே சொர்ணாலதா வாய்ஸ் அந்த பொண்ணுக்கு இருக்குது. அது ரொம்ப நல்ல, எங்களுக்கு அது நல்ல சாங் அது. இந்த படத்தை பற்றி நீங்கள் நல்லா வெயிட்டாக எழுதி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே இந்த படம் லைஃப்பு. எனக்கும் சரி, அந்த நம்ம ஹீரோக்கும் சரி, அண்டு டைரக்டருக்கும் சரி, ப்ரொடியூசருக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த படம் மட்டும் இல்லை, எல்லா படமும் லைஃப் தான். நீங்கள் நல்லா எழுதி நல்லா பெருசாக எங்களை வெயிட்டாக ஜெயிக்க வச்சுருங்க. ஓகே, நன்றி, வணக்கம், ஜெயிக்கிறோம். ராதாபாரதி சாரோட படத்தில் நரேன் சார் கூடயும் பிரபாகர் சார் கூடயும் மற்ற நடிகர்கள் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் கூட பண்ணணுன்ற போது அதனோட எக்ஸ்பீரியன்ஸே தனி தான். ஸோ இந்த படத்தில் அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் வந்திருக்கீங்க. இந்த படத்தை நல்லா ப்ரமோட் பண்ணணும், ஆடியன்ஸ் எல்லாம் இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணணும். இந்த காலகட்டத்தில் ஃபிலிமேட் மாதிரி டிஜிட்டல் யுகத்துக்கு விஞ்ஞான வளர்ச்சின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமாவை கொஞ்சம் எளிமையாக்கியிருக்கு. ஆனால் எடுக்கிறதையும் சினிமா எடுக்கிறத வேணும்னா எளிமையாக்கிறதே தவிர வெளியிடுறதை கடுமையாக்கியிருக்கு. மொத்தம் ஒரு 10 ஸ்டாருங்க தான் இருக்காங்க. அவங்க படத்தை வாங்குறதுக்கு மட்டும்தான் தியேட்டருக்காரங்களே தயாராக இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டும் இல்லை, தியேட்டருக்காரங்களே சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நான் வந்து வைகாசி பிறந்தாச்சு படம் பண்ணிவிட்டு
கிழக்கே வரும்பாட்டு, அக்கறை சீமையிலே, காற்றுள்ள வரை, அப்புறம் கன்னடத்தில் எஜமானா, அதெல்லாம் டபுள் சில்வர் ஜூப்ளி ஓடிச்சு விஷ்ணுவர்தன் சார் வச்செல்லாம் பண்ணது. இருந்தாலும் அந்த இடைவெளிக்கு பின்னால் ஃபிலிமேட்லேருந்து டிஜிட்டலுக்கு நான் வரும்போது முதல்ல டிஜிட்டலில் படம் பண்ண கேமராமேன் என்னுடைய செல்வ ஆர்எஸ் சார் எனக்கு பெருந்துணையாக இருந்து இந்த படத்தை நல்ல விதமாக எடுத்து கொடுத்தாரு. இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் படம் வெளியிடுறதுக்கும் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் நிறையா படங்கள் ஒரு வாரத்துக்கு போட்டாபட்டி போட்டுக்கிட்டு வரும்போது அதை மனசில் பதிய வைக்கிறதுக்கு போராட வேண்டியதாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தெரிஞ்சும் இந்த காலகட்டத்தில் என்னையை நம்பி, என்னுடைய கதையை நம்பி படம் எடுக்க முன்வந்த தயாரிப்பாளர் சி. மாதையன் அவர்களுக்கு கோடி கோடி வணக்கங்கள் தெரிவிக்கிறேன். இது சாதாரண விஷயம் அல்ல. நான் ஒருவன் என்னை நம்புவது போல் நான் எனது டான்ஸ் மாஸ்டர் சஞ்சய் கண்ணா, எடிட்டர் லான்சி மோகன், கேமராமேன் சார் செல்வா மற்றும் எனது நடிகர்கள், ஆர்ட் டைரக்டர் பத்மநாபன் மற்றும் எனது நடிகர்கள், நான் நம்பி இருந்தது, என்னை நம்பி இருக்கிறார் ப்ரொடியூசர்னாக்கா நான் ஒரு ஹீரோவை நம்பணும். அப்படிப்பட்ட நம்பிக்கை கொடுத்தவர் நான் இந்த படத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கும் செங்குட்டுவன் அவர்கள். அவர் சும்மாவே நிற்க மாட்டார், டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருப்பார். நான் பிரசாந்தை அறிமுகப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, ஒரு தடவை டீநகர் வழியாக போய்கிட்டு இருந்தேன். அவங்க வீட்டுக்கு முன்னால் பிரசாந்த் வந்து கராத்தே ஃபைட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தாப்புல. ஒரு பெரிய ஜம்ப் ஒன்று பண்ணாப்புல. இந்த பையன் யாருன்னு ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன். தியாகராஜன் பையன் அப்படின்னாப்புல. உடனே நேரம் வந்து நம்ம படத்துக்கு வரதான் ஹீரோன்னு என் ப்ரொடியூசர் பிரபாகர் சார்கிட்ட போய் சொன்னேன். ஆனால் தியாகராஜன் சார் பையன், அவரே ஹீரோ, அவர் பையனை எப்படி சார் ஹீரோ ஆக்குறது அப்படின்னு. அதை பற்றிலாம் கவலை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சார் நேரடியாக போய் இங்கே கதையும் சாங்கையும் போட்டுக்காங்க, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அவர் அவனே பிரசாந்த் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு. கதையை கேட்டதுக்கப்புறம் படிப்பு எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம் சார், இந்த படம் போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு மாபெரும் ஹீரோவாக இருந்தவர் அவரே சொன்னார். அது மாதிரி இந்த படத்தில் இந்த ஹீரோ எனக்கு நம்பிக்கையை கொடுத்தாரு. அது தவிர சரவணன்கிற ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அது வந்து இன்ஸ்டியூட்டில் பிரசாந்தை வச்சு கிழக்கே வரும் பாட்டுன்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் பண்ண சேஷ்டையிலாம் அவருக்கே தெரியாமல் நான் வந்து ஸ்டில் எடுத்துக்கிட்டு இருந்தேன், ஸ்டில் ரவி சார் மூலமாக. அப்போ அந்த ஹீரோ எனக்கு கிடைச்சார். அவரும் ஒரு வளம் வந்தார், ஒரு ரவுண்டு வந்தார். இந்த ஹீரோ கிடைச்சது ஒரு புதுமையான விஷயம். அதை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், நேரத்தை வீணாக்க விரும்பல. இது ஒரு புதுமையான விஷயம். நான் ஒரு படத்துக்காக குமாரபாளையம் போயிருந்தேன். அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன், கதைவசனம் எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஜன்னல் வழியாக ஒரு 2-3 பசங்க வந்து, சார் வெல்கம் சார், நரேன் சார் அவர்களை வருக வருக என்ன வரவேற்கிறோம். ஆளுங்களோ நரேன் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஹோட்டலில் கதைவசனம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது முன்னாள் பசங்க வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் கம்போசிங் வச்சுருந்தோம். அந்த கம்போசிங்கில் ஒரு பையன் பயங்கரமாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. எல்லோரும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. சார் செம 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 சார் அப்படின்னு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாப்புல. கட்டி பிடிக்க விட்டு, அதுதான் செங்குட்டுவன். கட்டி பிடிக்க விட்டு, நீ யார் தம்பி, ஹோட்டல்காரங்க திட்ட போகிறாங்க, எல்லாம் கூட்டம் போடாதீங்க, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். லாட்ஜுக்காரங்க திட்டுவாங்க, தொழில் பார்க்க விடுங்க, நாங்கள் ஷூட்டிங்க்கு வரும்போது கீழே வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போதான் பக்கத்தில் இருந்த ஒரு பையன் சொன்னார், சார் ஹோட்டலே அவங்களோடது தான் அப்படின்னு. அவ்வளோ என்னப்பா சொல்றியா, அவங்க அப்பா தான் சார் ஓனர் இந்த ஹோட்டலுக்கு லாட்ஜுக்கு அப்படின்னால. ஆகா பையன் நல்லா இருக்கான், கரும்பையும் கொடுத்து கடவுளே கரும்பு தைக்கிறதுக்கு காசும் கொடுக்குறேங்கிற ஹோட்டல் ஓனரை ப்ரொடியூசர் ஆக்கிற வேண்டியதேன். இந்த வயசில் நான் எங்கே போய் தேடுறது ப்ரொடியூசர் எல்லாம்.
அதுபோக அவர் ஏற்கனவே கரும்பாக இருந்தார், ஆடிக்கிட்டே இருந்தார். நல்ல டான்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம், தம்பி நடிக்க விருப்பமா அப்படின்னு கேட்டேன். சார் அப்பாட்ட கேட்கணும். தம்பி ஃபைட்டு டான்ஸ் எல்லாம் தெரியுமா? சார் அப்பாட்ட கேட்கணும். எதுவாக இருந்தாலும் அப்பாட்ட கேட்கணும். சரி, தந்தை மேலே இவ்வளோ மரியாதை வச்சுருக்க இந்த பையன், நிச்சயமாக குருநாதர்கள் மேலேயும் மரியாதை வைப்பார், இவரை நிச்சயமாக பெரிய லெவலில் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க அப்பாட்ட நானே போய் பேசி, அதுதான் இந்த நண்பர்கள் நற்பணி மன்றம் உருவான கதை. செங்குட்டுவன் இங்கே அறிமுகமான செய்தி. தேனிசை தென்றல் தேவா அவர்களுடன் வைகாசி பிறந்தாச்சு படத்தில் அன்பாலயா ஃபிலிம்ஸ் பிரபாகரன் சாருடன் இணைந்து ஒரு மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்த எனது கோடான கோடி தமிழ் ரசிக பெருமக்களிடம் இந்த சிறிய அண்ணாமலையார் மொழி சி மாதையன் ஐயா வழங்கும் நண்பர்கள் நற்பணி மன்றம் படத்தை 22ஆம் தேதி உங்களிடம் கொண்டு வருகிறோம். இதில் நடித்த மேன்மைமிகு அன்பு நண்பர் திரு ஆடுகளம் நரேன் சார் அவர்கள், அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அவருடைய கால் ஷீட்டெல்லாம் முடிந்ததற்கு பிறகும் வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நான் கிளைமாக்ஸ் இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்ட பொழுது அவர் டப்பிங் பேசிவிட்டு நான் போயிட்டு வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த டயத்தில் டப்பிங் பேசி முடித்தார். பேசி முடிச்சுட்டு படமெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன நினச்சாரோ தெரியல. சார், நான் கொஞ்ச நாள் தள்ளி டிக்கெட் போட சொல்லிட்டேன் அந்த படத்துக்கு, இது உங்களுக்கு கிளைமாக்ஸ் நான் இருந்துட்டு போகிறேன் சார் அப்படின்னு அவருக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதாவது எனக்கு ஒரு கொடுப்புனா என்னன்னாக்கா, நான் கேஆர் விஜயா அம்மா நம்பியார் சாரோட எல்லாம் என்னுடைய இயக்கத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்த ஒரு பண்பு, அவங்கள்ட்ட இருந்த ஒரு அந்த கலை மரியாதை, அந்த தொழில் மரியாதை, ஏன்னா அவர் பாலுமேந்திரா சாரனுடைய சிலர், அந்த அந்த ரெஸ்பெக்ட் தொழில் மேலே இருந்தது. அதை அவருக்கு அன்னைக்கு நான் பார்த்தேன். அது தவிர ராதா மேடம், ஷர்மிளா மேடம், அவங்க எல்லாரும் காம்பினேஷன், அந்த இதில் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. எல்லா ஷூட்டிங்கையும் விட்டுட்டு வந்து கிளைமாக்ஸுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கம்புலி சார், இமான் அண்ணாச்சி, அது தவிர நான்கடவுள் ராஜேந்திரன் சார் மற்றும் எனது அன்பிற்குரிய ரவிமரியான் சார், இவங்க எல்லாரும் எப்படி நான் வைக்கிற டைம்லாம் எனக்கு கால் ஷீட்டு கொடுத்தாங்கன்னு இப்போவும் ஆச்சரியமாக இருக்குது. ரெடின்னு சொல்லும்போது சிங்கமொழி அண்ணெல்லாம், தம்பி இந்த வந்துக்கிட்டு இருக்கேன் தம்பி, ஆந்தி வேலை இருக்கேன் தம்பி அப்படிம்பார். இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான அமைப்பு, இறைவன் கொடுத்த ஆசீர்வாதம்னு நினச்சி அவங்கள எல்லாம் வணங்கி இந்த படத்தை இந்த படத்தில் வந்து முக்கியம் சொல்லப்போனால் இசையமைப்பாளரும் நடன இயக்குனரும் தான். அவங்களுடைய வியூவை தான் நான் படம் பிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். ரெண்டாவது, நம்ம டைரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவரை பற்றி நிறைய சொன்னார். அண்ணனும் ரவி பாரதி அண்ணனும் நிறைய சொன்னாங்க. ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து டாப் டு பாட்டம் அதை கவர் பண்ணி சொல்லக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்கும். அதாவது நம்மளுக்கு வந்து 1லேருந்து 10க்குள்ளே ஒரு நம்பர் வேணும், அதில் நம்மளுக்கு எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் 4 அப்படின்னா, அந்த 4 மட்டும் நமக்கு சொல்லாமல் 1லேருந்து 10 வரைக்கும் சொல்லுவார். அப்போ என்ன ஆகும்னா, முன்னாடி பின்னாடியும் என்ன வருது என்ன போகுது அப்படின்றத பார்த்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கக்கூடிய சக்தியை அழகாக விளக்கி சொல்லிடுவார். மற்றபடி இந்த படத்தை வந்து உங்களை மாதிரியே நானும் வெள்ளைத்திரையில் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஷூட் அன்றைக்கி எனக்கு ஃபுல்லாக செமையாக நர்வஸ் ஆகிடுச்சு. சாங் அன்றைக்கும் சரி, ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் அன்றைக்கும் சரி, இந்த மாதிரி எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கு எங்கள் அப்பா ஒன்றே தான் சொன்னார், நீ என்ன இது பண்ணாலும் சரி, உனக்கு பின்னாடி நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆதரவு கொடுத்தாரு. அந்த ஆதரவு தான் எனக்கு இந்த அளவுக்கு டான்ஸ் பண்ணுறதும் ஆக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு உறுதுணையாக இருந்தது. ரெண்டாவது, டைரக்ட் சார் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டே இந்த ஒரு டைலாக் சொல்லி கொடுத்தாரு,
இந்த டைலாக் தான் நீங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி மாடுலேஷனில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ஓகே சார், இந்த மாதிரி எந்த மாதிரி சார் உங்களுக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதுக்கு அவர் வந்துட்டு ஆக்ட் பண்ணி அப்படியே எப்படி நடிக்கணுமோ அதை அப்படியே நடிச்சு காட்டினார். எனக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. ஓகே, நீங்கள் என்ன வருதோ அதை நம்ம எடுத்துக்குவோம், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்லி கேமரா முன்னாடி ஃபஸ்ட் டைம் போய் நிற்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறேன், ஒரு ஆக்ஷன் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நான் ஆக்ட் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது ரொம்ப நர்வஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரினா அவர் சொன்னது எனக்கு கொஞ்சம் கூட வரல. சார் இந்த மாதிரி எனக்கு ஆகுது சார், நான் என்ன சார் பண்ணுறது, எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, ஷிவரிங் ஆகிற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு. அதுக்கு நேராக செல்வா சார் வந்தார், கேமராமேன் சார். உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னாரு. சார் இல்லை சார், எனக்கு என்னென்னா ஒரு சொல்கிற டைலாக்கு எனக்கு வருது, ஆனால் என்னென்னா தடுமாற்றத்தோட நர்வஸோடு வருது அப்படின்னு சொன்னேன். சினிமாவுக்கு ஒன்றே ஒன்று தான் நீ வந்து விடணும், அதில் நீ சினிமாவை விடணும், இல்லை உனக்குள்ளே இருக்க பயத்தை நீ விடணும் அப்படின்னாரு. ஓகே சார், நான் ஏதோ ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான். படம் முடிகிற வரைக்கும் எனக்கு திருப்பியும் அந்தளவுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, டான்ஸும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாகவும் வந்துச்சு. அப்புறம் டேரக்டர் சார் வந்து படம் முடியும் போது ஒன்று சொன்னார். நான் ஸ்டார்டிங்கில் நீ நல்லா பண்ண அப்படின்னு சொன்னேன்னா, நீ நல்லா பண்ணிட்ட அப்படின்னு நினச்சி கம்மியாக தான் பண்ணுவேன், அதனால் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன், நீ ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டே சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அடுத்தது அப்பா. எங்கள் அப்பா வந்து ஒரு இடத்துல 1 மணி நேரத்துக்கு மேலே இருந்து நான் பார்த்ததில்ல. இங்கே வந்து எனக்காக 1 நாளும் 2 நாள் விடிய கண் முழிச்சு இந்த இடத்துல எனக்காக கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது.